பார்த்து த்ராட்டில் பண்ணி விட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு டபா டபா அப்படின்னு வெடிக்குது கைஸ். வா அசால்ட்டா பட் ஸ்டில் இட்ஸ் ட்வின் சிலிண்டர் அண்ட் RC380 is a சிங்கிள் சிலிண்டர். இதை நான் வந்து கம்பேரிசன் பண்ணணும்னு சொல்லலை, பட் ஆர்சியோட ரா பவர் வந்து இருக்க தான் செய்யுது. ஏறுறீங்களா? நிறுத்தாமல் போகிறாங்களே, ஹியூமனிட்டி எங்கே இருக்குது? ஸோ கைஸ், ஹியர் இஸ் தி GD650. சொல்லிட்டு இருந்த வண்டி இந்த வண்டி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 மாடல் அண்ட் 3.15 லேக்குக்கு எடுத்திருக்காரு வித் ரெட் ரோஸ்டர் எக்ஸாஸ்ட். ரெட் ரோஸ்டர் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெடிக்குது. ஸோ ரவுண்டு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2020 மாடல். வண்டி அப்படியே வெடிக்குது கைஸ். ரெட் ரோஸ்டர் சும்மாவா? பார்த்து பார்த்து குழந்தைய வச்சுட்டு பின்னாடி கார் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வாங்க. வெயிட் பண்ணி கூட வரலாம், தப்பு இல்லை. ஆனால் வேபிள் இருக்குது கைஸ், கொஞ்சம் வேபிள் இருக்குது. ஆஃப்டர் ஒரு 120 130 மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேபிள் இஷ்யூ தெரியுது. வண்டி வெயிட் வேறு. ஸோ டக்குன்னு படுக்க போட முடியுமா அப்படிங்கிறது தெரில. இப்போ ஆர்சிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பீடு போனாலும் சரி அந்த டக்குன்னு வந்து கட்டடிக்கிறதுக்கு முடியும். ஆனால் இதில் எந்த அளவுக்கு கட்டடிக்க முடியும் அப்படின்னு தெரியாது. ஆனால் எக்ஸாஸ்ட் நோட்டு அப்பா அப்படி இருக்குது கைஸ். நோட்டு சவுண்டே வேறு லெவலில் இருக்குது. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா மெயினாக மிரர் வைக்கணும். ஆக்சுவலி எனக்கு மிரர் இல்லாமல் அந்த அளவு கான்ஃபிடென்ட்டாக ஓட்ட தெரியாது. மிரர் ஓட்டி பழகி பிரேக்கிங் வந்து இப்போ தேவையான இடத்துல பிரேக் பிடிக்கணுங்கும்போது கொஞ்சம் பயம் வருது, என்னடா கண்ட்ரோல் பண்ணிடுவோமான்னு. ஏன்னா புது வண்டி இல்லை, ஐ மீன் புது வண்டி மீன்ஸ் இந்த வண்டிக்கு நான் புதுசு இல்லை, பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு தெரியாதுங்கிற மாதிரி பயம் வந்தது. பட் ஸ்டில் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. பிரேக்கிங்கெல்லாம் ஓகேவாக இருக்குது. சவுண்டே வேறு லெவலில் இருக்குது கைஸ். ரெட் ரோஸ்டர் அப்படியே நம்மளே ஒரு மாதிரி வெடிக்க வைக்குது. விட்டா அந்த த்ராட்டில் பண்ணி விட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு டபா டபா அப்படின்னு வெடிக்குது கைஸ். ஸோ இந்த GD650 பார்க்குறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வேபிள் இருக்கிற மாதிரியே தோணிகிட்டு இருக்குது. அது ஏன்னு தெரியல, பட் ஸ்டில் குவைட் நைஸ். ஸோ இந்த GD650 பார்க்குறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிசிடியே பிளான் பண்ணி வந்தேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ZX 4RR ஓட்டியிருப்பேன். ஸோ இதை வந்து நான் ஏற்கனவே போட்டிருப்பேன், இல்லைனா இதுக்கப்புறம் போடுவேன். அதை நான் வந்து ஐகானில் கொடுக்குறேன் பாருங்கள். 2020 மாடல் அண்ட் ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3.15 எடுத்திருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 450 4.5 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது ஆக்சுவலி ஆர்சி மாதிரி லைட் வெயிட் வண்டி ஓட்டிட்டு இது ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட வெயிட்டே கொஞ்சம் நம்மளை வந்து ஒரு கான்ஷியஸ் ஆகுதா, மேபி அதனால கூட நான் வேபிள்னு சொல்லுவேன். வண்டி வெயிட் வந்து கொஞ்சம் அதிகம். வா, ஒரு புல்லு தெரியுது. நான் கேப் கிடைக்குமாண்ணா? கிடைக்காதா?
புல் தெரியுதுங்களா? தட்ஸ் தி ட்வின் சிலிண்டர். அப்படி நம்மளை ஒரு மாதிரி பின்னாடி அப்படி கொண்டு வருது பின்னாடி. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல் இருக்குது வண்டியில். பட் ஸ்டில் இட்ஸ் ட்வின் சிலிண்டர் அண்ட் RC390 சிங்கிள் சிலிண்டர். இதை நான் வந்து கம்பேரிசன் பண்ணணும்னு சொல்லலை. பட் ஆர்சியோட ரா பவர் வந்து இருக்க தான் செய்யுது. ஏன் அதோட ரா பவருங்கிறத நான் சொல்கிறேன்னா, வண்டியில் வெயிட் இல்லை. வண்டி கொஞ்சம் வந்து அமுங்கி ஓட்டுற மாதிரியே இருக்கும் ஜிடி பொறுத்த வரைக்கும். பட் இதே RC390 வண்டி வெயிட்டே இல்லை அப்படிங்கும்போது ஒரு மாதிரி காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். தாத்தா ஏறுறீங்களா? நிறுத்தாமல் போகிறாங்களே. ஹியூமனிட்டி எங்கே இருக்குது? சரி, வா. ஜட்ஸ்டி ரெட் ரோஸ்டரோட பெர்ஃபார்மன்ஸு, ரெட் ரோஸ்டரோட சவுண்டு எல்லாமே இப்போ தான் கேட்க வருது. நல்லா இருக்கு. That's the exhaust note, Red Roadster. வெடிக்குது தெரியுது. That's the exhaust note, Red Roadster. அண்டு இன்னித்த டே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து நிறையா சூப்பர் பைக் இருந்தது. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா GD650 மெயினாக இந்த வண்டிக்காக ஓட்டுன வந்தது. ரெட் ரோஸ்டரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், சவுண்ட் ஆகட்டும், வண்டியே சும்மா வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் அந்த வெயிட்டை ஹேண்டில் பண்ணுறதுல மட்டும்தாங்க இதில் மேட்ரே இருக்குது. ஏன்னா கொஞ்சம் வந்து அப்படியே வேபிள் ஆகிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. சண்டே இங்கே வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் அந்த சூப்பர் பைக்லேருந்து எல்லாமே இங்கே இருப்பாங்க. ஸோ நிறையா பாண்டிங் கிடைக்கும். அண்டு நிறையா ஒரு நம்மளை மறந்து நம்ம ஜோன் அவுட் ஆகி வேறு ஒரு ஜோனில் இங்கே இருப்போம். அது ஒன்றே ஒன்று தான். அதுக்காகவே இங்கே வருது. ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் இன்றைக்கி வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ZX4RR ஓட்டினேன். அதுக்கப்புறமேட்டு GD650 இந்த வண்டிக்காகவே வந்தது. ரெட் ரோஸ்டர் சும்மா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸில் வண்டி சும்மா வேறு லெவலில் இருக்குது. அண்டு RC390 அண்ட் தென் GD650 அந்த ஒரு கம்பேரிசன் இருக்கும், இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் சிங்கிள், எல்லா வண்டியும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். ஸோ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வண்டியில் அவங்கவுங்க ஒவ்வொரு விதமாக ஓட்டுவாங்க. ஸோ எல்லாத்தோட ஸ்கில்லு பொறுத்து தான், வண்டியை பொறுத்து இல்லை. அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அண்டு தட்ஸ் ஆல் கைஸ். சண்டே வேறு லெவலில் போச்சு. சூப்பர் பைக் வேறு லெவலில் இருந்தது. ஜோன் அவுட் ஆகி ஜோன் இன் பண்ணோம். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்டரில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப் டேக் கேர். பை பை.